சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்ன சொல்லுவோம், நெஞ்சை தட்டி என்ன சொல்லுவோம், நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா. ஆனா இன்னைக்கு அவர் என்னை பத்தி பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஒண்ணுதான் தோணுச்சு. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அவர் தானே படிச்சவன் சொல்லிக்கிறாரு. படித்தவர்கள் அவங்க செயல்ல தான் காட்டணும் தாங்க படிச்சவங்கன்னு. வெறும் சர்டிபிகேட்ல தெரியறது இல்ல படிச்சவங்கன்ட்டு. இன்னைக்கு எனக்கு அவர் எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காரு. அதுல ஒரு பேரு படித்தவர் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதுல ஒரு பேரு சினிமா சங்கி. நான் சினிமால இருந்து வந்தவன் தான். அது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவா சங்கிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு கூத்தாடி. என்ன கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். அவங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு, எழுதியிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரும் நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய சினிமால கதாநாயகனா நடிச்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா நெஞ்சில தில் இருந்தா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கூத்தாடிட்டு தைரியம் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். ஏன் அது மட்டும் இல்லையே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும் புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்தும் கூத்தாடின்னு தான் நீங்க அந்த காலத்துல சொன்னீங்க. ஆட்டி வச்சாங்கல்ல, உங்க இயக்கத்தை ஆட்டி வச்சாங்கல்ல. இப்ப வரலாறு அதே தான் திரும்பிட்டு இருக்கு. இப்போ வார்த்தைகள் எப்பவுமே கவனம் வேணும். அறிஞர் அண்ணா சொன்னாரு, நம்ம அதிமுக கொடியிலேயே ஒரு அதான் சிம்பிளா வச்சிருக்காரு புரட்சி தலைவர். என்ன நோக்கி நீங்க ஒரு விரல நீட்டினா உங்களை நோக்கி 3 விரல் திரும்பி இருக்கும். இது நான் சொல்லல, அறிஞர் அண்ணா அந்த காலத்துல சொன்னாரு. இன்னும் அவர் சொன்னது வரிசை என்னென்னமோ நிறைய இருக்கு. என் மனைவியை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கிறாரு, படித்தவர் நான் படிக்காதவன். நான் படிக்காதவன் தான். ஆனா கண்ணுல பார்த்தத